டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். செஞ்சி கோட்டைக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்திருப்பது பெருமகிழ்ச்சி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தமிழ்நாட்டிற்கும் அதன் நீடித்த கலாச்சார பாரம்பரியத்திற்கும் ஒரு பெருமை மிக்க தருணம் என்று பதிவிட்டுள்ள மு.க.ஸ்டாலின், இந்தியாவின் மராட்டிய ராணுவ நிலப்பரப்புகளின் ஒரு பகுதியாக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக பொறிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட செஞ்சி கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் செஞ்சி கோட்டையை யுனெஸ்கோ பிரதிநிதி ஹவாங்ஜிங் ஜி ஜகாம்ஸ் ஆய்வு செய்தார். சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்த 12 கோட்டைகளை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று யுனெஸ்கோவுக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்தது. இதன்படி மகாராஷ்டிராவில் உள்ள 11 கோட்டைகளும் செஞ்சி கோட்டையும் இந்த பட்டியலில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் செஞ்சி கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. இதனால் மராட்டியர்களால் கட்டப்பட்ட 12 கோட்டைகளுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் அளித்துள்ளது. செஞ்சி கோட்டை உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் கோட்டையை பராமரிக்க பாதுகாக்க மத்திய அரசால் நிதி ஒதுக்கப்படும் என்று தெரியவந்திருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டில் பிரகதீஸ்வரர் கோவில், கும்பகோணம் ஐராவதேஸ்வரர் கோவில், ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், மாமல்லபுரம் நினைவு சின்னங்கள், நீலகிரி மலை ரயில் பாதை ஆகிய 5 இடங்களும் யுனெஸ்கோ அங்கீகாரத்தை உலக பாரம்பரிய சின்னமாகும். இந்த பட்டியலில் 6வதாக செஞ்சிக்கோட்டை இடம் பிடித்துள்ளது. செஞ்சிக்கோட்டையில் கோவில்கள், மண்டபங்கள், குளங்கள், சுனைகள், படை வீரர்கள் தங்கும் பகுதி, நெற்களஞ்சியம் போன்றவை அமைந்துள்ளது. அதேபோல கலை நயத்துடன் கட்டப்பட்டிருக்கும் கல்யாண மண்டபம் கோட்டையின் முக்கியமான கவன ஈர்ப்பு மையமாக உள்ளது. இந்த நிலையில் செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கிழக்கின் ட்ராய் என்று பிரபலமாக அழைக்கப்படும் ஜிங்கி ஃபோர்ட் இந்தியாவின் மராட்டிய ராணுவம் நிலப்பரப்புகளின் ஒரு பகுதியாக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக பொறிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். இந்த கம்பீரமான மலைக்கோட்டை இப்பொழுது தமிழ்நாட்டின் பெருமை மிக்க யுனெஸ்கோ தலங்களின் பட்டியலில் இணைகிறது. இதில் கிரேட் லிவிங் சோழர் கோயில்கள், மாமல்லபுரம் உள்ள நினைவு சின்னங்கள், நீலகிரி மலை ரயில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆகியவை அடங்கும். தமிழ்நாட்டிற்கும் அதன் நீடித்த கலாச்சார பாரம்பரியத்திற்கும் ஒரு பெருமை மிக்க தருணம் என்று முதல்வர் தெரிவித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.